மனிதர்கள்லாம் ஒரு நிலைப்பாடு இருக்கணும். அதாவது மாற்றங்கள் வரலாம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இப்படி மாற்றம் வந்தால் பரவாயில்ல. ஒரு நாளுக்கு நாள் மாற்றம் வந்துன்னா அவங்களாம் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் அர்த்தம். நான் இப்போ வந்து யாரை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும். சரத்குமாரை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரத்குமார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இருந்தார், அதிமுகவில் இருந்தார், அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்தார், அப்போ இப்படி அப்படியே வந்து தனி கட்சியாக இருந்தார். அப்புறம் ஒரு நாள் கண்ட கனவுல வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். திரும்பி ஒரு கனவு கண்டு திடீர்னு வந்து அப்புறம் நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார், என்ன செய்யலான்னு ஆலோசனை நடத்தினார். திருப்பி வந்து ஆலோசனை நடத்திட்டு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், திரும்பி எங்கள் அந்த சமத்துவ மக்கள் கட்சியை உயிர் உண்டாக்க போகிறோம் அப்படின்னாரு. திரும்பி இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து தேர்தல் நிற்க போகிறேன், நாங்கள் வந்து பாஜக இது பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்ய போகிறோங்கிறாரு. இது மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லாத தலைவர்கள் வந்து மக்களை வந்து எப்படி ஏற்றுப்பாங்க? ஒரு நல்ல சிறந்த நடிகர், அவர் நடித்த படங்கள் பல படங்கள் திரைப்படங்கள் வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அப்படி வெற்றி பெற்றிருந்தாலும் இது மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லாமல், நிலைத்த தன்மை இல்லாமல், எந்தவித கொள்கையும் இல்லாமல், கோட்பாடு இல்லாமல், ஒரு நிலைத்த தன்மை இல்லாமல் தடுமாறிட்டு நிற்கிறவங்கள எந்த மக்களும் வந்து ஆதரிக்க மாட்டாங்க. அவங்க வாழ்நாளில் வெற்றியே பெற முடியாது.